100 யூடியூபரில் 3 யூடியூபருக்கு கூட இந்த வியூஸ் ட்ரிக்குன்றது தெரியாது. அது என்ன வியூஸ் ட்ரிக் அப்படின்றதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க. நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்களா, சில வீடியோவுக்கு நீங்கள் நல்லா தான் கண்டென்ட் பண்ணி போட்டிருப்பீங்க, ஆனாலும் வியூஸ் போயிருக்காது. அதுக்கு காரணம் என்னன்னு யோசிச்சிருக்கீங்களா? இங்கே யூடியூப் டிப்ஸ் போடுற நிறைய பேர் இதுக்கு 10,000 வியூஸ் போயிடுச்சு, இதுக்கு 1,00,000 வியூஸ் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வியூஸ் நிறைய போன வீடியோவை பற்றி மட்டுமே பேசிகிட்டு இருப்பாங்க. 100 வியூஸ் ஏன் ஒரு வீடியோவுக்கு வருது அப்படின்றத பேசியிருக்க மாட்டாங்க. ஸோ நான் ரெண்டையுமே கம்பேர் பண்ணி சொல்ல போகிறேங்க. அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு யூடியூப் சேனலை பார்த்துட்டே இருந்தேன். ஆரம்பத்தில் அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் கிடையாது, வியூஸ் கிடையாது, எந்த ஒரு க்ரோத்தும் இல்லை. அதுக்கப்புறமா அவங்க படிப்படியாக எப்படி அவங்க க்ரோ ஆனாங்க அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு 60 வீடியோ கிட்ட என்னுடைய கிளைண்ட் சேனலில் இந்த ட்ரிக்கை நான் பயன்படுத்தியிருக்கேன். அதில் ஒரு 3 ட்ரிக் நான் சொல்ல போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் உங்களுடைய சேனலை க்ரோ பண்ணணும், அதாவது முகம் காட்டி நீங்கள் வீடியோ போடுறீங்க, நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அந்த பிஸ்னஸை யூடியூப் மூலிமா இன்னும் 4 பேருக்கு கொண்டு போய் சேர்க்கணும், உங்களுக்கு நிறைய பிஸ்னஸ் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்களுடைய கோச்சிங் வாங்க. எங்களுடைய கோச்சிங்கில் 0 to 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ஸ்க்ராட்ச்லேருந்து 4 months டைமில் மானிடைஸ் மாஸ்டர்ன்ற ஒரு மெத்தட் மூலிமா வாரத்தில் 2 வீடியோ போட்டு, ஷார்ட்ஸ் போடாமல், லைவ் போடாமல், டெய்லி வீடியோஸ் போடாமல் உங்களுக்கு நான் பெற்றுத்தர முடியும். இதுக்கு நாங்கள் எந்த ஒரு பாட்டோ இல்லை இந்த வியூஸ் ஃபார்மிங் அதெல்லாம் சொல்கிறாங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண போகிறது கிடையாது. 4 மாதம் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க. உங்களுக்கு நான் கைட் பண்ணுவேங்க. ஸோ உங்களுக்கு யூடியூப் கோச்சிங் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா எங்களுடைய வெப்சைட்டில் போயிட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க, ஆனால் உங்களுடைய ஜானரில் நீங்கள் நம்பர் 1 இல்லை, உங்களுக்கு வியூஸ் கம்மியாக தான் போகுது அப்படின்னாலும் எங்களுடைய வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. நீங்கள் சில யூடியூபர்ஸை பார்த்துருப்பீங்க, என்ன பண்ணுவாங்கன்னா, நான் இதை பண்ணிட்டேன் அதை பண்ணிட்டேன்னு சொல்லுவாங்க, ஆனால் ப்ரூஃப் காட்ட மாட்டாங்க. நீங்கள் எங்களுடைய வெப்சைட்டில் போயிட்டு ப்ரூஃப் பார்க்கலாம், இவங்க சொல்கிறத இவங்க செய்கிறாங்களா. இப்போ சில பேர் நான் இவ்வளோ சம்பாரிச்சிட்டேன், இவ்வளோ லட்சங்கள் சம்பாரிச்சிட்டேன் அப்படிலாம் சொல்லுவாங்க, ஆனால் உண்மையில் பார்த்தீங்கன்னா அவங்க பிச்சைக்காரங்களாக இருப்பாங்க. ஸோ நாங்கள் சொல்கிறத நாங்கள் செய்கிறோமா அப்படின்றத நீங்கள் வெப்சைட்டில் பாருங்கள். உங்களுக்கு ட்ரஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். ட்ரஸ்ட் இல்லைன்னா உங்களுக்கு எப்போ ட்ரஸ்ட் வருதோ அது வரைக்கும் நம்மளுடைய சேனலை பார்த்துக்கிட்டே இருங்க. வியூஸை அதிகரிக்கிறதுக்கு முதல் ட்ரிக் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்னஸ் எஃபெக்ட் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோங்க. இப்போது யூடியூப்பில் எல்லாமே சேச்சுரேட்டடுங்க. நீங்கள் புதுசாக யூடியூப்பில் ஒன்றை போடவே முடியாது, புது கண்டென்ட் அப்படின்னு ஒன்று போடவே முடியாது. உதாரணமாக கிளாடுன்னு ஒன்று இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். கிளாடுனா அது ஒரு ஏஐ சாஃப்ட்வேர். அந்த கிளாடு மாதிரி புதுசாக ஒரு ஏஐ சாஃப்ட்வேர் நாளைக்கு வருது, அதை பற்றி நீங்கள் முதல்ல வீடியோ போடுறீங்க அப்படின்னா அது ஃப்ரெஷ் வீடியோ. ஆனால் ஆல்ரெடி ஒரு விஷயத்தை பற்றி யூடியூப்பில் நிறையா பேசிட்டாங்கன்னா அதில் எப்படி நீங்கள் ஃப்ரெஷ்னஸை கொண்டு வரலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். உதாரணமாக இப்போ எங்களுடைய கிளைண்ட் இருக்காங்க, டயபெட்டிஸ் சேனல் நாங்கள் ரன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம், சேனல் மேனேஜ்மெண்ட் பண்ணுறோம். இப்போ சர்க்கரையை குறைப்பது எப்படி அப்படின்னு நாங்கள் ஒரு வீடியோவே போட்டது கிடையாது. என்ன காரணம்னா அது மாதிரி லட்சக்கணக்கான வீடியோ இருக்குது. இன்ஸ்டெட் அதுக்கு பதிலாக நாங்கள் என்ன போடுவோன்னா, சுகர் 400 100 வர இதை செய்யுங்க, இந்த 3 விஷயங்களை கடைப்பிடிங்க அப்படின்னு சொல்லுவோம். இதே டைட்டில் இன்னொரு விதமாகவும் சொல்லலாம், இதை செய்தால் சுகர் 120க்கு வரும். இதை பாருங்கள், அதாவது சுகரை குறைப்பது எப்படி, சர்க்கரையை குறைப்பது எப்படி அப்படின்றத தான் இப்படி மாற்றிருக்கோம். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஆரம்பத்தில் சுகர் குறையல, இதை செய்ததும் சுகர் குறைந்தது. பாருங்கள், இதுக்குத்தான் நாங்கள் மண்டையை உடச்சிக்கிறோம். இதை கரெக்டாக பண்ணுற யாராக இருந்தாலும் அவங்களுக்கு வியூஸ் போகுங்க. இதை நிறைய பேர் கரெக்டாக பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு தெரியாது. தெரியாத பட்சத்தில் எங்கிட்ட கேட்குறாங்க. இப்போ உதாரணமாக நீங்கள் டெய்லி வாக்கிங் போகணுங்க, உங்களுக்கு அந்த மோட்டிவேஷன் இல்லைங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா,
யார் டெய்லி வாக்கிங் போகிறாங்களோ அவங்களோட நீங்கள் வந்து ஃப்ரெண்ட் ஆயிடணும். இல்லை அவங்ககிட்ட வந்து நீங்கள் காசு கொடுத்து நீ என்ன பண்ணு, என்னை நீ ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லணும். அதுதான் வந்து கோச்சிங். அப்போ அவர் என்ன பண்ணுவார், காலையில் 4 மணிக்கோ 5 மணிக்கோ எந்திரிச்சு வந்து உங்களை எழுப்பிவிடுவார். ஸோ அந்த வேலையை தான் நாங்கள் வந்து பண்ணுறோம். நீங்கள் என்னென்ன ஸ்டேஜில் இருக்கீங்களோ, உங்களுடைய கோல், நீங்கள் எந்த டார்கெட்டை ரீச் பண்ண விரும்புகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் டைட்டில் போடுவோங்க. இதுதான் எங்களுடைய சக்ஸஸுக்கு காரணம். இவ்வளவு சேனல் நாங்கள் மானிட்டைஸ் பண்ணுறதுக்கு காரணம் எங்களுடைய யூனிக் ஆஃபரிங் இது தான். இதை வந்து ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி இதை வந்து எங்ககிட்டேருந்து காப்பி பண்ண முடியாது. எங்ககிட்டேருந்து நிறைய காப்பீஸ் வருது. எங்ககிட்ட ஒர்க் பண்ணுறவங்களையே நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ரகசியமாக அவங்கள வந்து ஹையர் பண்ண விரும்புகிறாங்க. இந்த மாதிரிலாம் நடக்குது. அடுத்த டிப் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டூ மச் ஆஃப் இன்ஃபர்மேஷனுங்க. வி ஹாவ் பீன் வயர்டு டு டூ திஸ். அதாவது நம்ம வந்து ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறதுக்கு நிறையா சொன்னாதான் சிலருக்கு புரியும் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் ஈஷா யோகா மையம் அந்த இடத்துக்கு போயிருந்தீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். அவங்க அந்த இடத்த வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணணும்னு இன்டென்ஷனலாகவே பண்ணியிருப்பாங்க. எந்தெந்த இடத்துலலாம் வந்து மக்கள் வந்து அட்ரஸ் கேட்பாங்க, எந்தெந்த இடத்துலலாம் மக்கள் பேசுவாங்க, அந்த இடத்துலலாம் சைன் போர்டு வச்சுருப்பாங்க. ஸோ அந்தந்த இடத்துலலாம் வந்து மக்கள் பேசவே மாட்டாங்க. நீங்கள் இது மாதிரி நீங்கள் வந்து மற்ற யோகா சென்டர்லேயோ மற்ற இந்த மாதிரி மூமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த இடத்துலலாம் வந்து இருக்காது. மக்கள் வந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. உதாரணமாக அங்கே வந்து பிக்ஷா ஹால்னு ஒன்று இருக்குது. அதாவது எல்லோரும் சாப்பிட்ற ஒரு இடம், சரிங்களா, அன்னதானம் போடுறாங்க. அங்கே வந்து இப்போ நம்ம ஊர் கல்யாணம்னா சாம்பார் வேணுமா, மோர் ஊற்றுப்பா, இந்த மாதிரி சத்தமாக இருக்கும். அது கிச்சனா இல்லை கலவரம் நடக்கிற இடமா அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு டவுட் வந்துடும். பாயசத்தை அங்கே ஊற்றுப்பான்னு பயங்கர சவுண்டாக இருக்கும். ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு சாம்பார் வாளி எடுத்துகிட்டு போயிட்டு இப்படியே அவங்க கொண்டு போயிட்டே வர்றாங்க. யாருக்கு வேணுமோ அவங்க கையை காமிச்சா போதும், சாம்பார் வேணும்னு சொல்லக்கூடாது. இங்கே பாருங்களேன், இது மாதிரி நீங்கள் யூடியூப்பில் போகணும். இதுக்கும் யூடியூப்புக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். நான் ஒரு தம்ப்நெயில் காட்டுறேன் பாருங்கள். இவங்க என்ன போட்டிருக்காங்க பாருங்கள். பிக்கெஸ்ட் ஹோல்சேல் சாரீ ஷாப் டைரக்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் 100% ஹோல்சேல். இப்போ வந்து ஹோல்சேல்ன்றதை மேலே போட்டுட்டீங்க, மறுபடியும் பாருங்கள் 100% ஹோல்சேல் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா தமிழ்நாட்டுக்கே இவங்க தான் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். இப்போ மேலேயும் டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்குது, இங்கேயும் கீழே டிஸ்ட்ரிபியூட்டர்னு வந்துருச்சு. அப்புறம் வந்து பெஸ்ட் குவாலிட்டி, லேட்டஸ்ட் டிசைன்ஸ், ஃபாஸ்ட் டெலிவரி, ட்ரஸ்டட் ஹோல்சேல் ஷாப். இங்கே பாருங்கள், இங்கேயும் ஒரு ஹோல்சேல் இருக்குது, மேலேயும் ஒரு ஹோல்சேல்ன்றது இருக்குது. அப்புறம் லோயஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்புறம் லோயஸ்ட் ப்ரைஸ் சேலஞ்சுனா என்னென்னு எனக்கு புரியல. அதுக்கப்புறம் லிமிட்டட் ஸ்டாக்குன்னு போட்டிருக்காங்க. அப்புறம் வந்து ஹரி அப்புன்னு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்களுடைய ஃபோட்டோவே வந்து 3 இருக்குது. ஸோ பாருங்கள், இது வந்து எவ்வளோ பெரிய ஒரு மெஸ்ஸுன்னு. அதாவது இந்த காலகட்டத்தில் வந்து ஏஐ யூஸ் பண்ணிவிட்டு இந்த ஒரு விஷயத்தை தான் பண்ணுறாங்க. அதனால தான் நான் வந்து போட்டிருந்தேன், ChatGPT யூஸ் பண்ணி ஒருத்தன் வந்து தம்ப்நெயில் பண்ணுறான்னா அவனுக்கு கொஞ்சம் கூட ரசனையே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த ஒரு கருமத்தை தான் வந்து ChatGPT கொடுக்குது. அதாவது ஏஐ யூஸ் பண்ணி தம்ப்நெயில் நாங்களும் பண்ணுறோங்க. ஆனால் நாங்கள் வந்து அதாவது ஏஐ யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், அது நீங்கள் என்ன கேட்டாலும் ஆமாம், எஸ்ஸு, சூப்பரு, இந்த மாதிரி ஆமான் சாமி தான் போட்டுட்ருக்கோம். இல்லை இந்த மாதிரி நீ கொஞ்சம் பெட்டர் பண்ணலாம் அப்படின்றத உங்களுக்கு சொல்லவே சொல்லாது. ஏஐ வந்து கொடுக்குறது எல்லாமே கரெக்ட் கிடையாதுங்க. நம்ம வந்து அதில் இது தேவை இருக்குது, இது வந்து சொதப்புது அப்படின்றத வந்து நம்ம எடுத்துக்கணும். நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம் பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய பேர் வந்து ஏஐயே வந்து மேனிப்புலேட் பண்ணுறாங்க. இப்போ வந்து ChatGPTயில் வந்து எத்தனை சி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நீங்கள் உங்களுக்கு தெரியும் ஒரு சி தான் இருக்குது அப்படின்னு. சில பேர் சொல்லுவாங்க 2 சி இருக்கே அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி சொல்லும் போது ஆமாம் நான் தப்பாக சொல்லிட்டேன்னு அது சொல்லுது. அப்போ என்ன ஏஐ இது? இதே மாதிரி இன்னொரு தம்ப்நெயில் நான் காட்டுறேன் பாருங்கள். இது வந்து இவங்க சேனல்லே போட்ட இன்னொரு தம்ப்நெயில். இதில் பாருங்கள், இது வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்குது பாருங்கள். ₹599 2 hours டெலிவரி. இதுக்கு வந்து இவங்க டைட்டில் என்ன போட்டிருக்காங்க பாருங்கள். ₹599 முதல் ஆரி ஒர்க் ப்ளவுஸ், அதாவது ₹599 ஆரி ஒர்க் ப்ளவுஸ் அவங்க கொடுக்குறாங்க.
இந்த மெசேஜை கரெக்டாக டைட்டிலையும் போட்டிருக்காங்க, தம்ப்நெயிலையும் போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து மினிமலாக பண்ணணுங்க. அதாவது 3 கலர்ஸ் தான் யூஸ் பண்ணணும், 3 வார்த்தைகள் தான் இருக்கணும் தம்ப்நெயிலில், 3 எலிமெண்ட்ஸ் மட்டும்தான் இருக்கணும், 3 எதுவாக இருந்தாலும் சரி இந்த 3க்குள்ளே தாங்க இருக்கணும். நீங்கள் வந்து ஃபென்டாஸ்டிக் ஃபோட்டோகிராஃபிஸ் பார்த்தீங்கன்னா Black and Whiteல இருக்கும். இல்லை வந்து ஃபென்டாஸ்டிக் டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா 3 கலர்ஸில் தான் இருக்கும். க்ரோயிங் பிராண்ட்ஸ் இருக்கும்ல, அப்கமிங் பிராண்ட்ஸ் இருக்கும்ல, அவங்கள பாருங்களேன் நிறைய கலர்ஸ் போட்டிருப்பாங்க. இதுவே நல்லா எஸ்டாப்ளிஷ்டு பிராண்டு பார்த்தீங்கன்னா 2 கலர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப இன்டர்நேஷ்னல் பிராண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1 கலர் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க, இல்லை 2 கலர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து தெரியல இப்படி இருந்தால் தான் பெட்டராக நம்ம கன்வே பண்ண முடியும் அப்படின்றது தெரியல. இப்போ நீங்கள் வந்து ஒரு ஜவுளி கடை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஜவுளி கடையோடைய பேரை போட்டுட்டு கீழே ஃபுல் அட்ரஸ் போட்டிருப்பாங்க. அவ்வளோ அட்ரஸ் தேவையில்லையில, பெரிய ஜவுளி கடை தானே. அப்போ எந்த ஏரியா, டி நகர் அப்படின்னு போட்டால் போதும் இல்லையா? நம்பர், டோர் நம்பர்லாம் தேவையா? அது டோர் நம்பரை பார்த்து தான் வரப்போகிறாங்களா? பாருங்கள், இந்த மாதிரி தான் நீங்கள் யூடியூப் தம்ப்நெயிலை வந்து, அதாவது லெஸ் இன்ஃபர்மேஷனோட, அதாவது எது க்ரூஷியலான இன்ஃபர்மேஷனோ அதை நீங்கள் வந்து கொடுக்கணுங்க. உங்களுடைய டைட்டிலாக இருக்கட்டும், தம்ப்நெயிலாக இருக்கட்டும், நீங்கள் எல்லாத்தையும் போட்டு எழுதி தள்ளுறீங்க. அடுத்த ஒரு விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது டைட்டில் தம்ப்நெயில் பற்றி நான் சொல்லிட்டேன். இப்போ வீடியோவை கிளிக் பண்ணி உள்ளே வந்துட்டாங்க. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா போர் அடிக்கிற மாதிரி பேசுகிறதுங்க. அதாவது இன்றைக்கி நான் பல்லு விளக்குனேன், இப்போ பல்லு விளக்குறத வந்து உலகத்திலே பெரிய விஷயமா, இன்றைக்கி நான் சாப்பிட்டேன், இன்றைக்கி நான் குளித்தேன், இது மாதிரிலாம் பேசுகிறது. ஆரம்பத்தை எடுத்தோன்னே ஒரு மொக்கையை போடுறது. இன்றைக்கி நம்ம வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பேச போகிறோம், நீ சொல்லு, நாங்கள் அதை வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இல்லையான்னு நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு நம்ம கலாய்ச்சிட்டே சில வீடியோலாம் பார்த்துருப்போம்ல. இன்றைக்கி நான் எல்லாம் சொல்ல போகிறேன்னா அது ஒரு முக்கியமான விஷயம். என்னை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு இது வந்து தெரியும், இது நான் ரொம்ப நாளாக சொல்லணும்னு நினச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லி ட்ராகியாக பேசுகிறதுங்க. அதுக்கப்புறமா டைட்டிலில் ஒன்று, தம்ப்நெயிலில் ஒன்று, அதாவது டைட்டிலுக்கும் தம்ப்நெயிலுக்கும் சம்மந்தம் இருக்காது. சரி, ரெண்டுமே சம்மந்தம் இருக்குன்னே வச்சுக்கோமே, உள்ளே பேசுகிறாங்கல்ல அது வந்து வேறு ஒரு டாபிக், அதாவது மெயின் கான்செப்டாக ஒரு விஷயம் இருக்கும். பணத்தை பற்றி டைட்டிலில் போட்டிருக்காங்க, தம்ப்நெயிலில் போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். உள்ள பணத்தை பற்றி பேசாமல் வேறு எதையோ பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. 90% அதை பற்றி பேசுவாங்க, 10% தான் பணத்தை பற்றி பேசுவாங்க. இது என்னவாகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ரிட்டன்ஷன் கிராஃப்ஸ்ன்றது குறையுங்க. நீங்கள் யூடியூப்பில் பாருங்கள், எங்களுடைய கிளைண்ட் சேனலுக்கு டைட்டில் தம்ப்நெயில் நல்லா போட்டிருந்த வீடியோவுக்கு உள்ள கண்டென்ட் ஒழுங்காக இல்லாததுனால அந்த வீடியோ இப்போ 10,000 வியூஸ் தான் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுடைய சேனல் ஆவரேஜ் வந்து 5,000 வியூஸ் தாங்க போகும். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, உள்ளே வந்து அந்த வீடியோ சாட்டிஸ்ஃபை பண்ணலை. இதை வந்து யூடியூப் ரொம்ப தெளிவாக வியூவர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் சிக்னல்ஸ் வச்சு கணிக்குங்க. அதாவது உங்களுடைய வீடியோவுக்கு வந்து ஃபுல்லாக பார்க்குறாங்களா, இல்லை 8 நிமிஷம் வீடியோவை எவ்வளோ நேரம் பார்க்குறாங்க, 1 நிமிஷம் தான் பார்க்குறாங்கன்னா அந்த வீடியோவில் வேல்யூ இல்லைன்னு அர்த்தம். கமெண்ட் பண்ணுறாங்களா, லைக் பண்ணுறாங்களா, வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறாங்களா, இல்லை வேறு ஏதாவது பிளாட்ஃபார்மில் வந்து ஷேர் பண்ணுறாங்களா, இதெல்லாம் பார்ப்பாங்க. நீங்கள் வந்து வீடியோவை, அதாவது வீடியோ தம்ப்நெயிலையும் டைட்டிலையும் அட்ராக்டிவாக வச்சுட்டு உள்ளே வந்து நீங்கள் எஸ்கேப் ஆகிட முடியாதுங்க. ஏன்னா ஒரு வீடியோவை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு யூடியூப் ஸ்பெண்ட் பண்ணுது. அப்போ அந்த வீடியோ மஸ்ட் பி ஒர்த்தி ஆஃப் கண்டென்ட் வந்து அதில் இருக்கணும். ஓகேங்க, இப்போ வந்து உங்களுக்கு யூடியூப் கோச்சிங் தேவைப்பட்டது அப்படின்னா எங்களுடைய வெப்சைட்டில் போய் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். உங்களுடைய டீட்டெயில்ஸ் நாங்கள் பார்ப்போம். நாங்கள் வந்து ஃபேஸ் காட்டாத சேனலுக்கு வந்து கோச் பண்ணுறது இல்லைங்க. இப்போ நாங்கள் உங்களுக்கு கோச் பண்ணுவோம், நீங்கள் பாட்டுக்கு ஏதோ ஒரு ஆப்பை விற்றுட்டு பணத்தை வாங்கிட்டு ஏமாற்றிட்டு போயிட்டீங்கன்னா டேரெக்டாக உண்மையை சொல்கிறோம். அதே மாதிரி இந்த மாதிரி vlog சேனல், நான் எப்போ சாப்பிட்டேன், எப்போ தூங்கினேன், எனக்கு எப்போ 2வது குழந்தை பிறக்கும், இந்த மாதிரி பேசுகிற சேனல்ஸ், கிட்ஸ் சேனல்ஸ், இல்லை வந்து ஏஐ சம்மந்தமாக இந்த குரங்கு மாதிரி வீடியோ போடுறது, இது மாதிரிலாம் நாங்கள் பண்ணுறது இல்லைங்க. பணம் வச்சுருக்கீங்களா, வாங்க எங்கள் அக்கௌண்ட்டில் போடுங்க அப்படின்னு சொல்லவே மாட்டோங்க. கோச்சிங் கொடுப்பீங்களான்னு கேட்டால் கோச்சிங் கொடுப்போம் வாங்க அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறதே கிடையாதுங்க. நீங்கள் யார், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுடைய கோல் என்ன அப்படின்றத நாங்கள் கேட்போம். உங்கள் டார்கெட் என்ன அப்படின்றத கேட்போம். கேட்டுட்டு உங்களை பற்றி எக்ஸாமின் பண்ணிவிட்டு முதல்ல நீங்கள் எங்களுக்கு வந்து அந்த ஃபார்மை ரிஜிஸ்டர் பண்ணுவீங்க. அதை ஒழுங்காக பண்ணிங்கன்னா தான் நாங்கள் உங்கள்கிட்ட பேசவே செய்வோம். ரெஜிஸ்டர் பண்ணோன்னே அந்த விஷயங்கள் எல்லாமே எங்களுக்கு வந்துடும். அதை பார்ப்போம். நாங்கள் வந்து அதை ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு
எங்களுக்கு வந்து உங்கள்கிட்ட ஒர்க் பண்ணணும்னு தோணுச்சுன்னா உங்கள்கிட்ட 1 ஹவருக்கு இவ்வளோ அமௌண்ட் நீங்கள் பே பண்ணுங்கன்னு சொல்லுவோம். அதுதான் ஃபஸ்ட்டு. அப்போ தான் குவாலிட்டியான ஆட்களை உள்ளே கொண்டு வர முடியும். இல்லை எல்லாருக்கிட்டையும் பேசிக்கிட்டு நான் என்னுடைய வீட்டில் கேட்டுட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கெலாம் நம்ம வந்து டைம் இல்லைங்க. எனக்கு வந்து ஃபேமிலி இருக்குது, நிறைய வேலை இருக்குங்க. சும்மா அதாவது எந்த ஒரு இதுவுமே பண்ணாதவங்க, அதாவது ஸ்கின் இன் த கேம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு அமௌண்ட் கொடுக்குறாங்கன்னா அவங்க வந்து கண்டிப்பாக ஜாயின் பண்ண தானே போகிறாங்க. அமௌண்ட்டே கொடுக்க யோசிக்கிறாருன்னா அவர் ஜாயின் பண்ணவே மாட்டார். அவர்கிட்ட பேசி நோ யூஸ். ஸோ வந்து நம்ம என்ன பண்ணுவோம், 1 ஹவர் வந்து பேசுவோங்க. அதில் வந்து நம்ம பேசிவிட்டு, ஏன்னா நம்ம வந்து நம்மளுடைய கோச்சிங்கிறது 1 இயர். இப்போ நீங்கள் அந்த 1 இயர் கம்ப்ளீட் பண்ணி நல்லபடியாக போச்சு அப்படின்னா லைஃப் லாங் நம்ம வந்து இருக்க போகிறோம். நீங்கள் வந்து வீடியோவை ஷூட் பண்ணி போட போகிறீங்க, உங்களுக்கு எடிட்டிங் தம்ப்நெயில் உங்களுக்கு துணையாக நாங்கள் இருக்க போகிறோம். அப்போ லைஃப் லாங் ரிலேஷன்ஷிப் இல்லையா? ஸோ அந்த 1 ஹவரில் நாங்கள் வந்து பேசி பார்ப்போம், சரியாக வருமா வராதா அப்படின்னு. சரியாக வந்துச்சுன்னா நம்ம வந்து ஒர்க் பண்ணுவோம். ஸோ இதுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க எங்களுடைய வெப்சைட்டில் போய் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். எங்களுடைய கிளைண்ட்ஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா ஃபஸ்ட் கமெண்ட்டில் ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், அதில் வந்து எங்களுடைய கிளைண்ட் வீடியோஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் பாருங்கள்.